அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவின் வரலாற்றில் மட்டுமில்லை, ஒடுக்கப்பட்ட மக்களின் வலி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தவிர்க்க முடியாத வரலாற்றின் மருந்து அம்பேத்கர் என்ற பெயர். ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய அடக்கப்பட்ட இடம் மும்பையில். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்திய சக்கரம், அசோக சக்கரம் எந்த சத்தியத்தை பேசுகிறது, எந்த மக்களுடைய நன்மையை பேசுகிறது, எந்த சமத்துவத்தை பேசுகிறது, அவற்றையெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி கடைபிடித்தார்கள், அதற்காக எப்படி உழைத்தார்கள், எப்படி தியாகம் செய்தார்கள், மிக மோசமாக மனிதனை அடிமையாக நடத்தக்கூடிய அந்த வலி வேதனைகளை தாங்கி எப்படி வெளியே வந்தார்கள். தான் வெளியே வந்தது போக ஒட்டுமொத்த மக்களையும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட என்று சொல்லி ஆதிக்க சக்தியில் அடக்கி வைக்கப்பட்ட நிலையில் இந்த மக்களை மீட்டெடுக்க அவர் எப்படியெல்லாம் அழுதார், உழைத்தார், எத்தனை தியாகங்களை செய்தார். நான் நினைத்து பார்க்கிறேன். நான் சிறு வயதிலிருந்தே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை படித்ததையும் அவர்களுடைய நினைவுகளால் உந்தப்பட்டு எழுந்ததையும். சாதிக்கு மகாராஷ்டிர பூமி மும்பை, இங்கே பார்க்கக்கூடிய இடம் அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எத்தனையோ பெரிய நேரங்கள்ல, எத்தனையோ பெரிய கடினங்கள்ல பெரிய 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 இன்ஸ்பிரேஷனா தாழ்த்தப்பட்ட அப்படின்னு இங்க ஒரு மனித கூட்டம் ஒடுக்கப்பட்டு தூர எறியப்பட்ட போது அவங்களுக்கான எத்தனையோ தியாகங்களை செஞ்சு அவங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தியாகம் செய்த ஒரு உன்னத தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அடக்கப்பட்ட இடம். இங்க நிற்கும் போது தன்னை மீறி கண்ணீர் வருது. ஏன்னா அந்த வழிகளை கடந்துதான் எங்கள் வாழ்க்கை அமைந்திருந்தது. பள்ளிக்கூடத்தில் அந்த வழியை சந்தித்திருக்கிறோம், சாதியின் ஒடுக்குமுறைகளை மேடைகளில் சந்தித்திருக்கிறோம், பயணங்களில் சந்தித்திருக்கிறோம், பேருந்துகளில் சந்தித்திருக்கிறோம், விமானங்களில் சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் சாதி என்பதற்கான வழிகளையும் ஒடுக்கப்பட்ட என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தையும் நாங்கள் விளங்கும் போது அவ்வளவு கடினங்களை கடந்துதான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் என்ற ஒன்று நம் கைக்கு கிடைத்த பிறகு கண்ணியம் என்ற ஒன்று பொருளாக விளங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது அம்பேத்கர் அவர்கள் புத்தத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அம்பேத்கர் அவர்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை இங்க குறிப்பிட்டு பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்களோட வாழ்க்கையில கடைசி காலகட்டம், இன்னும் கொஞ்ச நாள்ல மரணிக்க போறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட உதவியாளர்கிட்ட பேசி சொல்லி அழுவாங்களாம். என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்கன்றது உதவியாளருக்கு விளங்காதான். ஆனா கதறி அதிகமாக மணிக்கணக்குல அழுவாங்களாம். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி அழுது கொண்டிருக்கும் போது அந்த உதவியாளருக்கு தைரியம் வராதான். எதுக்கு ஏன் நீங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தைரியம் வராதான். அப்ப சில மாதங்கள் கழித்து நீங்க விட்டு இப்படி இவ்வளவு ரொம்ப கடினப்பட்டு அழுகுறீங்க அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டுருவோன்னு அவருக்கு தைரியத்தை வரவழைச்சு கொண்டு அந்த உதவியாளர் கேட்டாராம், நீங்க எதுக்கு இவ்வளவு கடினப்பட்டு அழுகுறீங்க, அதுவும் இவ்வளவு நேரம் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நான் சில உரிமைகளை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மக்களுக்கு வாங்கி தரணுங்கிறதுக்காக அவ்வளவு போராடினேன். கல்வி என்ற ஒன்று கிடைச்சாதான் அவங்க அதுல இருந்து வெளியே வர முடியும், அந்த அடிமைத்தனத்துல இருந்துங்கிறதுக்காக போராடினேன். அந்த உரிமைகளையும் அந்த சட்டங்களையும் உருவாக்கி கொடுத்தேன். அதற்காக என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நான் தியாகம் செஞ்சேன். அத்தனை போராட்டங்களின் வழியாக ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை அடைந்தார்கள். அந்த அடக்குமுறையிலிருந்து வெளியே வந்தாங்க. ஒரு நல்ல இடத்துக்கு, உயரத்துக்கு, நான் ஆசைப்பட்ட இடத்தை விட ஒரு பெரிய இடத்துக்கு போனாங்க. ஆனால் அவர்கள் போன பிறகு யாரை கை தூக்கி விடணுமோ அவங்கள கை தூக்கி விடுறதுக்கு மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இது மிக மோசமான ஒரு விஷயம். எந்த ஆதிக்க சக்தியினுடைய விஷயங்களுக்காக நம்ம போராடினமோ அதை விட மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிதான் அவர் அழுதிருக்கிறாரு. அந்த கண்ணீரினுடைய வலியை இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது இந்த எரிந்து கொண்டிருக்கிற இந்த அக்கினி இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது உள்ளங்கள்ல அப்படிங்கிற விஷயமாக தான் தோணுது. அந்த கண்ணீரின் மிச்சம் இப்போதும் மிச்சம் இருக்கிறது. அதற்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது.
சாதி என்கிற ஒடுக்குமுறைக்கு எதிராக எப்படி கண்ணியத்தை அடைய முடியும்? இறைவனுக்கு மட்டுமே மனிதன் அடிமைகளை தவிர வேறு யாருக்கும், எந்த மனிதனுக்கும் கிடையாது என்பதை எப்படி நிறுவ முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் தான் எங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. எப்படி பார்த்தாலும் என்னோட லைஃப்ல ஒரு மறக்க முடியாத பெரிய இன்ஸ்பிரேஷன் அம்பேத்கர் அவர்களுடைய தியாக வாழ்க்கைகள். எத்தனை ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்தார்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான போராட்டங்களை சந்தித்தார்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான அடக்குமுறைகளை சந்தித்தார்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான கண்ணீர் துளிகளை சிந்தி இருப்பார்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான புறக்கணிப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள் அப்படிங்கிறத யோசிக்கும் போது நிச்சயமாக நாம் அந்த தேரை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மக்களை கல்வியின் பேரால் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இந்த தேரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கேன். இந்த தேரை நீங்க முன்னாடி நகட்டி கொண்டு போகாட்டியும் பரவாயில்ல, பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்கன்னு அழுத மனிதர் கடைசி காலகட்டங்கள்ல அம்பேத்கர். அவருடைய நினைவிடத்துக்கு நான் இங்க வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. மும்பைக்கு நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பரப்புரைக்காக நான் வரும்போது அம்பேத்கர் அவர்களுடைய அடக்கப்பட்ட இடம் இங்கதான் இருக்கும், நம்ம அந்த நினைவுகளை எல்லாம் திருப்ப மீட்டெடுப்போம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த சக்கரமும், அந்த உயரத்துல இருக்க அந்த சக்கரமும், மேல இருக்கக்கூடிய அந்த சக்கரமும் சத்திய சக்கரம் அப்படின்னு பேசப்படுது. எந்த சத்தியத்தை நாம் அடைகிறோம், எந்த சத்தியத்தை பேசுகிறோம், எந்த சத்தியத்தை நிலைநிறுத்த விரும்புகிறோம், அதன் வழியாக சாதிகள் இல்லாத, மனிதனுக்கு மனிதன் அடிமைங்கிற நிலைமை இல்லாத ஒரு சமத்துவத்தை உருவாக்க என்ன சத்தியத்தை நாம் பேச போகிறோம், பெறப்போகிறோம்ங்கிறதுலதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கு. அம்பேத்கர் இஸ் வெரி 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 இன்ஸ்பிரேஷனல் ஃபார் எவர். அம்பேத்கர் அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளை படித்து பார்க்கிற போதே சிலிர்த்து போகிறது. ஆதிக்க சக்தியின் பெயரால் மனிதன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை விடயங்களையும் உடைத்து நொறுக்கி இருக்கிறார். இந்த உறுதிமொழிகளை எல்லாம் நான் ஏற்கிறேன், என் வாழ்க்கையில் இவற்றை கடைபிடித்து நான் உயர்வு நிலையை அடைகிறேன் என்று அவர் அந்த உறுதிமொழியை எடுத்திருக்கிறார். மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோர் மீது நான் நம்பிக்கை கொள்ளவோ அல்லது அவர்களை வழிபடவோ மாட்டேன். கடவுளின் மறுபிறப்பாக நம்பப்படுகிற ராமன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் மீது நான் நம்பிக்கை கொள்ளவோ அல்லது அவர்களை வழிபடவோ மாட்டேன். கௌரி, கணபதி மற்றும் இந்துக்களின் ஏனைய ஆண் பெண் கடவுளர் மீது நம்பிக்கை கொள்ளவோ அவர்களை வழிபடவோ மாட்டேன். கடவுளின் மறுபிறப்பில் நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன். புத்தர் விஷ்ணுவின் மறுபிறப்பு என நான் நம்பவோ கருதவோ மாட்டேன். இது ஒரு அடி முட்டாள்தனம் என்றும் பொய் பரப்புரை எனவும் நான் நம்புகிறேன். நான் யாருக்கும் என் சிரம் பணியவோ பிண்டம் அளிக்கவோ மாட்டேன். நான் புத்தரின் கொள்கைகள் மற்றும் போதனைகளை மீறும் வகையில் நடக்க மாட்டேன். பிராமணர்களால் ஆற்றப்படும் எந்த நிகழ்வுகளையும் நான் செய்ய மாட்டேன். நான் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என நம்புகிறேன். நான் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு பெருமுயற்சி எடுப்பேன். நான் புத்தரின் உன்னதமான எண்வகை மார்க்கங்களை பின்பற்றுவேன். நான் புத்தரால் முன்மொழியப்பட்ட 10 பாரமிதாக்களை பின்பற்றுவேன். நான் அனைத்து உயிர்களிடமும் இரக்கமும் அன்பும் செலுத்துவதோடு அவற்றை பாதுகாப்பேன். நான் திருட மாட்டேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். உடலின் இன்பத்தினால் தூண்டப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன். மது, போதைப் பொருள் போன்ற மதிமயக்கும் பொருட்களை உட்கொள்ள மாட்டேன். நான் நாளாந்த வாழ்வில் உன்னதமான எண்வகை மார்க்கங்களை பின்பற்றவும் இரக்கம் மற்றும் அன்பை பொழிவதற்கும் பெருமுயற்சி எடுப்பேன். சமத்துவமின்மையை ஊக்குவிப்பதன் மூலம் மனித இனத்துக்கு எதிராகவும் மனித இனத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான முட்டுக்கட்டையாகவும் உள்ள இந்து மதத்தை நான் துறக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகள், புத்தரின் தம்மத்தை நான் ஏற்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள், நான் ஒரு புதிய பிறவி எடுத்துள்ளதாக கருதுகிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தைகள், நான் இதன் பின்னர் எனது வாழ்வை இந்த போதனைகளின் வழியே முன்னெடுப்பேன் என உள தூய்மையுடன் உறுதியளித்து வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் எவ்வளவு தூரம் தாழ்த்தப்பட்ட சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மனிதன் அடிமையாக நடத்தப்பட்ட வன்மங்கள் யாரின் பெயரால் ஏற்படுத்தப்பட்டு யாரெல்லாம் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவ்வளவு தெள்ள தெளிவாக விளங்குகிறது. ஆம், அன்பும் இரக்கமும் சமத்துவமும் தான் இந்த உலகத்தை மேம்படுத்தும் என்பதற்கு இந்த வார்த்தைகளுக்குள் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது.